அவங்க வந்து மத்த நவக்கிரகங்களை கூட வழிபாடு செய்யறது இல்ல. அவங்க கேட்டா கந்தர் அலங்காரத்துல இருந்து ஒரு பதிகத்தை எடுத்து பாடி நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே. முருகப்பெருமான ஆராதனை பண்ணி அவன் கால்ல சரணடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கரி நாள், இது நல்ல நாள் இல்ல, இல்ல எனக்கு இந்த இந்த கிரகம் மாறுபடுது, இந்த சனி பயிற்சி வந்தது, ராகு பயிற்சி வந்தது, இல்ல கோள்கள் மாறினது, இன்னைக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, கூற்று வரும், எந்த விஷயத்துக்காகவும் நான் அஞ்ச போறது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு இடர் வரும்னா முருகப்பெருமான் வந்து அங்க நிப்பான்ற கன்விக்ஷனோட நிறைய பேரை பார்த்திருக்கேன். தோஸ் ஹூ டோன்ட் டூ எனிதிங் எக்ஸப்ட் ஜஸ்ட் ஃபாலோ முருகப்பெருமானோட திருவடிகள் தான். அவன் அந்த பாட்டு பாடுவாங்க, அவருக்கு உண்டான அந்த விரதங்களை கடைபிடிப்பாங்க, அதுக்கு உண்டான பாடல்கள் எல்லாம் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஹவு தே ஃபாலோ. ஸோ கௌமாரம் ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல. ஸோ தட் இஸ் கௌமாரம். கௌமாரம் இஸ் ஆக்சுவலி அ பார்ட் ஆஃப் த மேஜர் செக்ட் சைவம். சைவத்துக்குள்ள சைவம்னா சிவபெருமான், சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து உதித்தவர் தான் முருகப்பெருமான்னு நம்ம சொல்றோம். ஸோ சைவம், சாக்தம் அது அம்பாளை வழிபடுற அந்த சமயம், காணபத்தியம் கணபதியை வழிபடுறது, அப்புறம் கௌமாரம், நாலுமே ஆக்சுவலி பார்ட் ஆஃப் சைவம் தான். சைவத்துல இருந்து அதை நம்ம பிரிச்சு பாக்குறது இல்லை. ஸோ மேஜரா டிஃபரன்ஸ்ன்னு பார்த்து ஈவன் சௌரம் சூரிய வழிபாடு கூட நம்ம சைவத்திலேயே வந்துடுறது. ஏன்னா அதுலயே நவகிரகத்துல ஒன்னாவும் நம்ம சூரிய தேவதைக்கு அந்த அந்த உத்தராயணம் தட்சிணாயணம் மாறும் பொழுது அவருக்கு நம்ம வழிபாடு செய்யறதாகட்டும், காமனா எல்லாரும் செய்யறோம். ஸ்மார்த்தான்னு சொல்லிக்கிற இந்த 6 சமயத்தையும் வழிபாடு செய்யற எல்லாரும் செய்யறோம். பட் மேஜரா செக்ட்னு டிஃபரன்சியேட் பண்ணி நம்ம சொல்றோம்னா அது சைவமும் வைஷ்ணவம் தான். வைஷ்ணவம்னா பெருமாளை நமஸ்காரம் பண்ற வழிபாடு செய்யக்கூடிய ஜனங்களும், சைவம்னா இந்த 4 சமயத்தை வழிபாடு பண்றவங்களும் தான். வைஷ்ணவத்துல விஷ்ணுவை வந்து பெருமாளே பெருமாளேன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க பெருமாளே பெருமாளேன்னு அவங்க வந்து வாய்க்கு வாய் சுவாமி அப்படி சொல்லிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கே. இதுல ஒரே ஒரு பியூட்டி, அருணகிரிநாதர் முருகப்பெருமானையே எல்லா திருப்புகள்லயும் பெருமாளே பெருமாளேன்னு தான் சொல்றாரு. அவர் வந்து முருகானே அட்ரஸ் பண்றது இல்ல. எவ்ரி திருப்புகள்ல லாஸ்ட் வேர்ட் ரிமைன்ஸ் அஸ் பெருமாளே. அப்படின்னா என்ன, இதுல இருந்தே அவர் வந்து பெருமாள் தனியா முருகப்பெருமான் தனியா பார்க்கலங்கிற அளவுக்கு அவர் வந்து முருகப்பெருமானையே பெருமாளே பெருமாளேன்னு அட்ரஸ் பண்றாரு. இது ஒரு விஷயம் போதும் ஆக்சுவலி. வைஷ்ணவமும் சைவமும் எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இந்த திருப்புகள் பூரா மிக்ஸ் ஆயிருக்கு. அவங்க அதுல பேதமே இல்லை. இப்போ நம்ம திரு சைவத்திலையும் சரி, முருகப்பெருமானோட மத்த நூல்கள்லையும் சரி, சமய நூல்கள்லையும் நிறைய நம்ம அவங்களோட கிரேட்னஸ் படிப்போம். இப்போ முன்னாடி சஷ்டி கவசம் எடுத்துட்டீங்கன்னா முழு முழுயா பெருமானோட தியானம், அப்புறம் அவரோட உருவ வழிபாடு, அப்புறம் அவர் நம்மளை எப்படி எல்லாம் காக்கணும், அவரோட பெருமைகள், இப்படி பேசிதான் மேக்சிமம் எல்லா நூல்களும் முடியறது. தேவாரம் திருவாசகம் எடுத்துட்டோம்னா சிவபெருமானுக்கு ஒசத்தி கொடுத்து என்ன பண்ணாலும் வந்து உன்னோட காலடி நிழல் கூட அவளால பார்க்க முடியலன்ற மாதிரி விஷ்ணுவை வந்து சொல்லி முடிக்கிறது வந்து இவங்களோட சிரேஷ்டமா இருக்கு. இது ஒரு வகையான பக்தி, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். திருவாசகத்திலேயே 4வது வந்து போற்றி திரு அகவல்னு வரும். அதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பெருமான விஷ்ணுவை வந்து ரொம்ப பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். அவர் வந்து வாமன ரூபமா வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட அடிமுடி கேட்டார் இல்லையா, அதை வந்து ரொம்ப சிரேஷ்டமா சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் 5 லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும். நான்முகன் முதலா வானவர் தொழுது எழ ஈரடியாலே உலகு அளந்து 4 திசை முனிவரும் போற்றி செய் கதிர் மூடி திருநெடுமால் அன்று கடுமுரண் ஏனமாகி முன்கலந்து ஊழி முதல்வ ஜெய ஜெய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள். அப்படி ஒரு கால்ல பூமியையும் ஒரு கால்ல வானுலகையும் அளந்து எல்லா தேவர்களும் மற்றவர்களும் ஜெய ஜெய விஜயபவ அப்படியெல்லாம் சொன்ன திருமாலால ஒரு பன்றி உரிமை எடுத்து போய் உன் காலை கூட பார்க்க முடியல. அப்படி கிரேட்னஸ் சொல்ற மாதிரி சொல்லி அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா பாரு உன்னோட காலை கூட பார்க்க முடியல, அந்த மாதிரிதான் சொல்லி
அட்ரஸ் பண்ணி அந்த ஹோல் சப்ஜெக்ட்லயும் அந்த புக்லயும் இருக்குமோ தவிர நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சிரேஷ்டம் பெருமான் சிவபெருமானுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. திருப்புகழ் ஒரு சின்ன அழகா ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருப்பாரு. அருணகிரிநாதருக்கு அந்த பேதமே இல்லை. அவரு பக்தியில ஹரி வேற ஹரன் வேறன்னே நினைக்கல. அவரோட எல்லா திருப்புகள்லையும் அவர் பெருமாளை வந்து விஷ்ணுவை வந்து ரொம்ப சிரேஷ்டமா அவரோட ஒவ்வொரு லீலா வினோதங்களையும் இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு 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 பெரியாழ்வார் பாசுரத்திலேயோ இல்லைன்னா வந்து ஆண்டாளோட பாசுரத்திலேயோ ஒரு அவரோட லீலைகளை அந்த தவச அவதாரத்திலயும் அவர் பண்ண ஒரு ஒரு மகிமைகளையோ சிரேஷ்டமா சந்தோஷமா சொல்லிக்கிறோமோ அந்த மாதிரிதான் அவர் திருப்புகள்லையும் சொல்லியிருக்காரு. டசன்ட் மீன் அவரு சிவாவையோ அம்பாளையோ பிள்ளையார பத்தியோ முருகப்பெருமானையோ குறைச்சு சொன்னதா அர்த்தம் கிடையாது. அவர் யாரையுமே குறைச்சு சொல்லல. அரு சமயத்த கடவுளையும் அழகா அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் மென்ஷன் பண்றாரோ அந்தந்த இடத்துல அவங்கள சிரேஷ்டமா அழகா அவங்களோட விலீலா வினோதம் சொல்லி நம்ம அப்பவும் அந்த நிமிஷத்துல அந்த பெருமான கண்ணை மின்னு கொண்டு வந்து அவரோட கிரேட்னஸ் மனசுல நினைச்சு பூரிச்சு போற மாதிரிதான் ஒரு ஒரு விஷயத்திலையும் சொல்லியிருப்பாரு. சோ அது வந்துதான் மெயினா அருணகிரிநாதரோட திருப்புகள்லையும் சரி அவரோட மத்த நூட்கள்லையும் ரொம்ப சிரேஷ்டமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். மேபி மற்றவங்க பார்த்துருக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஐ ஃபீல் கிரேட் அபவுட் அருணகிரிநாதர் இன் திஸ் ஆஸ்பெக்ட். முக்கியமா இதுல யாருக்குமே காழ்ப்புணர்ச்சியே வராது இல்லையா? இப்போ வைஷ்ணவர்களுக்கு நம்ம அந்த மாதிரி சொல்லும்போது மனசு கொஞ்சம் வருத்தப்படுது. அவங்க கிட்ட போய் அப்படி சிவபெருமான் வந்து அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு சொன்னா நம்ம சங்கடப்படுறோம். அந்த மாதிரி இல்லாம திருப்புகள்ல அருணகிரிநாதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எல்லாரையும் ஒரே மாதிரி கடவுள்ன்ற அந்த ஆதாரத்தை மையமா வச்சு அவளோட சிரேஷ்டமான லீலைகளை அழகா சொல்லி வர்ணிச்சுடுறாரு. ஸோ தட் ஒன் திங் நம்ம திருப்புகள்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம். அதோட கிரேட்னஸ் அதுலயே இருக்கு. அடுத்தது யார பத்தி நம்ம செய்யணும்னா இப்ப நம்ம ஒரு முறை பாலகுருகுலம் அந்த ஹிந்து சென்டர் குழந்தைகளோட செஷனுக்கு நான் போனேன். அப்போ அந்த குழந்தைகளுக்கு கடவுள்னா என்ன, எங்கேயோ கடவுள் இருக்கார், யாரோ நம்ம அவர்கிட்ட எப்படி அந்த மாதிரி ஒரு தூரமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒரு இருந்தது. ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி நெருக்கம் வச்சுக்க முடியும், மனசளவுல எப்படி நெருக்கம் வச்சுக்க முடியும்? ஸோ யூ நீட் டு ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஈவன் அவரை எப்படியாவது நீ உன்னோட ரிலேட்டிவா வச்சுக்கணும். நீ என்ன மாதிரி வேணா வச்சுக்கலாம். அதுலதான் கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப பிரபல்யம். ஏன்னா குழந்தையாவும் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அந்த வாத்சல்யம் தான் பிடிக்கிறதோ அவங்க கிருஷ்ணரை குழந்தையாவே வச்சு அந்த குருவாயூரப்பனாவே வச்சு கடைசி வரைக்கும் ப்ரேயர் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் வளர்ந்து இன்டலெக்சுவலா இருக்கவங்க, இமோஷன்ஸ் கொஞ்சம் அண்டர் பிளே பண்றவங்க வந்து அவரு கீதை சொன்ன கிருஷ்ணன் எடுத்து பகவத்கீதையை படிச்சு அதுல இருக்கிறத வச்சு ஜெகத்குருவா அவரை வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதே பெருமாள் தான் முருகப்பெருமானும் அவரை குழந்தையாவும் பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம். அதே சமயத்துல தேவசேனாதிபதியா சூரபத்மனோட போரிட்டு ரெண்டு பேரையும் அழகா கல்யாணம் பண்ணிட்டு தேவர்களுக்கு அவர்களோட நாட்டை மீட்டு கொடுத்த பெருமானாகவும் அவரை வந்து பாக்குறோம். ஸோ இந்த ரெண்டு விதத்திலையும் பார்த்தா ஏதாவது ஒரு முகமா ஒரு குழந்தையாவோ இல்ல நம்மளோட பையனாவோ இல்ல நம்மளோட பெரிய ஆளு அவருக்கு நம்ம தாசனாவோ இந்த 4 வகை மார்க்கத்துல ஏதோ ஒரு விதமா அட்ரஸ் பண்ணி கடவுளோட நம்ம தொடர்பு வச்சுக்கணுங்கிறத அருணகிரிநாதர் எல்லா பாடல்களையும் அழகா நம்மளுக்கு சொல்லித்தராரு. நம்ம தேவாரத்துல கூட அப்பர் அழகா ஒரு பாட்டு சொல்லுவார். உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அதாவது நம்ம கடவுளோட உறவுன்னு ஒரு ஒரு கயத்தை போட்டு அதுக்குள்ள உணர்வுங்கிற அந்த மத்தை வச்சு நம்மளோட பக்தியை போட்டு அவர்கிட்ட கடைஞ்சோம்னா என்ன முன் நிற்குமே. எது நிற்கும்? பெருமான் வந்து நம்ம முன்னால் அப்படியே சரண்டர் ஆகி நம்ம முன்னால வந்து என்ன வேணும் எனக்கு, என்ன நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுற அப்படி கேட்கிற மாதிரி முன்னால வந்துருவாரு. சோ நம்மளுக்கு உறவு வேணும், அந்த உறவுல உணர்வு வேணும். ரெண்டும் இல்லாம விட்டேத்தியான உறவு இருக்கிறது வேஸ்ட் இல்லையா? இப்ப நம்ம கூட யாருன்னா போறச்சே அவங்களை அட்ரஸ் பண்ணினோம்னா சந்தோஷமா இருக்கும். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், இவங்க என்னாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆப்போனண்ட்டுக்கு நம்ம நம்ம ஃப்ரெண்டை வந்து அழகா அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேரை மட்டும் சொன்னோம்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் இல்லாத மாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட மாதிரி ஒரு விட்டேத்தியான அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்ல, ஒரு ஒரு என்ன சொல்லலாம், விட்டேத்திக்கு என்ன சொல்லுவாங்க கரெக்டா தெரியல. பட் எனிவே அந்த மாதிரி
இன்டிஃபரெண்டா இருக்கிறது. ஒரு இன்டிஃபரெண்டா, அது யாரோ நான் யாரோ, அவங்களுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, பட் anyway she is accompanying me அந்த மாதிரி இல்லாம ஒரு உணர்வோட ஒரு உறவோட நம்ம பகவானையும் சரி மத்தவங்களையும் சரி மனுஷாலோடையும் இருக்கணுங்கிறத அவர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பாட்டுலயும் எடுத்து காமிக்கிறாரு. அதுக்கு ஒரு பாட்டு இதுக்கு மட்டும் சொல்றேன். இப்ப யாரையான அவர் அட்ரஸ் பண்ணாருன்னா, இப்ப சிவபெருமான அட்ரஸ் பண்ணாலும் சரி, இல்ல அம்பாள் அட்ரஸ் பண்ணாலும் சரி, இல்ல விஷ்ணுவை அட்ரஸ் பண்ணாலும் சரி, அவங்களோட லீலா வினோதங்களை சொல்லி எவ்வளவு அழகா அட்ரஸ் பண்றாரு பாருங்க. முருகப்பெருமான தான் இவர் இப்ப அட்ரஸ் பண்றாரு. முருகா உனக்கு நமஸ்காரம்னு சொல்ல போறாரு. ஆனா அந்த பாட்டுல இதெல்லாம் சொல்றாரு. பாதி சந்திரனே சூடும் வேணியர் சூல சங்கரனார் கீத நாயகர் வார திண்புய மேசேறு சோதியர் கைலாயர் ஆதி சங்கரனார் பாக மாது உமை கோல அம்பிகை மாதா மனோன்மணி ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி ஆவல் கொண்டு விரால சீராட கோமளம் பல சூழ் கோயில் மீறிய ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. சிவபெருமான அவர் வந்து தலையில வந்து இது சூடின்னு இருப்பாரு, கொன்றை மலை சூடியிருப்பாரு, கங்கை வச்சுட்டு இருப்பாரு. அவர் கீதங்களுக்கும் வேதங்களுக்கும் நாயகரா விளங்கினாரு. சங்கரம் சூலம் ஏந்திருப்பாரு. கைலாயத்திலேயே சோதி ரூபமாம காணக்கூடிய பெரிய கடவுள் அவரு, ஜோதி ஸ்வரூபம் அவரு. அவரோட ஒரு பாகத்தை ஆளக்கூடிய உமையம்மை. ஆனா உங்க அம்மா உன்னை வந்து ரொம்ப அழகா சீராட்ட பாராட்டி பெருமையா பார்த்து வளர்த்தாலே. அந்த அம்மாளுக்கு எத்தனை பேர் சொல்லிட்டா இருப்பாங்க. மாது உமை, கோல அம்பிகை, மாதா, மனோன்மணி, ஆயி, சுந்தரி, தாயான நாரணி, அபிராமி, 8 பேரு அம்பாளுக்கு சொல்லி பேர்பட்ட அம்பாள் உன்னை ஆசையா ரொம்ப அன்பா சீராட்டி பெருமையா உன்னை சீராட்டமாக நீ நிறைய கோவில்ல அவங்க நின்றுட்டு இருக்கியோ இல்லையோ, உனக்கு நான் நமஸ்காரம். ஸோ இந்த மாதிரி ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அனுராதா அப்படி மட்டும் சொல்லக்கூட இல்ல அவரு. அந்த உறவை அவங்கள பத்தி பெருமையா சொல்லி இன்னாரு அன்னாருன்னு அவங்கள அட்ரஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தையவன் அவனை நான் நமஸ்காரம் பண்றேன். ஸோ இந்த மாதிரி அவரு நிறைய இடத்துல சொல்லுவாரு. பிள்ளையார சொல்லும் பொழுது கரிமுகவன் இளைய கண்ட பெருமாளே அப்படி சொல்லிப்பாரு. மாயன் அரி திருமருகோனே. சும்மா திருமாலோட மருகன்னு சொல்ல மாட்டாரு. ஒரு இடத்துலயும் அவனோட மருகன் மருமகன் மருமகன்னே தான் அட்ரஸ் பண்ணுவாரு. மாயனோட மருமகன் முருகன்னு சொல்ல மாட்டார். மாயனோட மருமகன்னா ஸ்ட்ரெயிட்டவே இட் இட் மீன்ஸ் முருகா. அந்த அந்த மாதிரி சொல்றது. இமவான் மடந்தை உத்தமி பாலா. அந்த 8 லைன்ல இருக்கிற திருப்புகள்ல கூட ஒரு லைனை வந்து இந்த ஒன்னா சிவாவோட பிள்ளைன்னு சொல்லி காமிச்சிருவாரு, இல்லைன்னா பிள்ளையாரோட அண்ணான்னு சொல்லுவாரு, இல்லைன்னா விஷ்ணுவோட மருமகன்னு சொல்லிடுவாரு, லக்ஷ்மியோட மருமகன்னு சொல்லுவாரு, எல்லாம் அம்பாளோட பிள்ளை. ஏதோ ஒரு உறவை அட்ரஸ் பண்ணி மென்ஷன் பண்றது அவரோட எல்லா திருப்புகளையும் மேக்சிமம் இருந்திருக்கு. அது வந்து டு பி நோட்டட். நம்ம எங்கேயுமே நம்ம உறவுகளை அழகா உணர்வோட கொண்டு போகணுங்கிறத வந்து மனுஷங்களோட மட்டும் இல்ல தெய்வத்தோடையும் ரொம்ப அழகா வச்சுக்கணுங்கிறத திருப்புகள்ல அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அருணகிரிநாதரை பத்தி தான் ஒரு சின்ன ரீகேப். உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஹி வாஸ் பார்ன் இன் திருவண்ணாமலை. இள வயசுல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துடுறாரு. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுது. உற்றமோ சுற்றமோ அவரை வந்து வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. தன்னோட தவறு புரியுது. புரிஞ்ச உடனே அவர் வந்து நம்ம எவ்வளோ நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிட்டோம், இனிமே நம்ம வாழவே தகுதி இல்லாம போயிட்டோம்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட போய் திருவண்ணாமலை கோவில்ல மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சுடோ அப்படின்னு எல்லாம் சொல்லி. கேட்ட உடனே வந்துடல சுவாமி. அதனால இவருக்கு வந்து இவரு உயிரை வச்சுக்கிறதுல இஷ்டம் இல்லை. இவ்வளவு நீச்சனா போனதுக்கு அப்புறம் இந்த பிறவியில நீ நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு கோபுரத்து மேல ஏறி முருகா கடைசியா ஒரு வாட்டி நான் கூப்பிட்டுடுறேன் உன்னை அப்படின்னு சொல்லி முருகான்னு கத்திட்டு கீழே விழுறாரு. விழச்சே முருகன் வந்து அவர் அப்படியே கைத்தாங்கலா பிடிச்சு கீழே நிறுத்தி அருணகிரி சும்மா இரு சொல்ல வாயில ஓம்னு எழுதி சும்மா இரு அப்படின்னு ஒரு ஒரு உபதேசத்தையும் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அப்பா அருணகிரிக்கு வந்து இந்த நீச்சனையும் நீ இப்படி கூப்பிட்டு இருக்க, இனி என்னோட வாழ்க்கையோட பயன் என்ன, நான் இனி இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்ப சுவாமி மறுபடியும் 6 முகமா அவருக்கு காட்சி கொடுத்து என் பேர்ல நீ வந்து முத்து முத்தா பாடு, நானே உனக்கு அடி எடுத்து தரேன்னு சொல்லிதான் எடுத்து தராரு.
சோ அதுல பாடி நான் ஃபர்ஸ்ட் சாங். அது வரைக்கும் அருணகிரிநாதர் வந்து நம்மளாட்டம் சாதாரண ஒரு மானுடனா இருந்து, நம்மளாம் சின்ன வயசுல எப்படி ரொம்ப சிவா அப்படின்லாம் இல்லாம ஒரு நார்மலான இயல்பான ஒரு இல்வாழ்க்கையும் இல்ல கொஞ்சம் அத்துமீறலோட ஒரு வாழ்க்கையும் தானே நம்மலாம் இருந்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு சாதாரண மனுஷனா தான் இருந்தாரு. அவரோட பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த மாதிரி முருகப்பெருமானோட கருணை அவருக்கு கிடைச்சது. ஒரு ஒரு செகண்ட்ல இந்த உயிரை துச்சமா அவர் மதிச்ச அந்த நிமிஷம் சுவாமி அவர் ஆட்கொண்டார். அப்போ என்ன ஆறுது, அவரு அந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு கண்ணை மூடின உடனே இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வருது. இதை நிறைய பேர் பாடியிருப்பாங்க, நீங்களும் நிறைய கேட்டிருப்பீங்க. நான் அந்த பாட்டெல்லாம் பாட விரும்பல. அந்த பாட்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும்னு இந்த டங் ட்விஸ்டுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற பாட்டு அது. அந்த பாட்டுல தமிழ் நம்ம நல்லா பாடுறவங்க, தமிழ் சொல்லி தரவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமான பாட்டு அது. அந்த மாதிரி ரொம்ப சந்தஸோட அந்த வார்த்தைகள் நல்ல கசட தப்பற அந்த வல்லினங்கள் அழுத்தமா வந்த ஒரு பாட்டு இது. திருப்புகள்ல இருக்கிற மாதிரி சந்தஸும் அந்த மாதிரி கடினமான வார்த்தைகளும் அழகான மெட்டும் வேற எந்த பாடல்கள்லையும் இல்லைங்கிறது இன்று வரைக்கும் இசைக்கலைஞர்களும் சான்றோர்களும் கொடுத்த ஒரு அருள்வாக்கு. சோ இந்த பாட்டு பாடும்போதே அவர் இதுக்கு முன்னால அவருக்கு ஆன்மீகம் தெரிஞ்சிருந்ததா தெரியலையான்ல எனக்கு தெரியாது. ஆனா இந்த பாட்டு பாடும் பொழுதே இப்ப நம்மளோட ஹிந்துயிசம்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட கிரேட் எபிக்ஸ் சொல்றோம் இல்லையா, ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் பாகவதம். அது மூணும் ரொம்ப முக்கியமான விஷயம் வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும். சைவத்துக்கு நான் வரவே இல்லை. வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 3 டெக்ஸ்ட்னு சொன்னா ராமாயணம், மகாபாரதம், பாகவதம். இந்த மூணையுமே அந்த முதல் திருப்புகள்லயே அவர் அவ்வளவு அழகா ஒவ்வொரு லைன்ல ஒரு ஒரு நூலை சொல்லிடுறாரு பாருங்க. அதுக்குதான் நான் இதை எடுக்க இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு சுவாமி முத்து முத்தா பாடுன்னு சொல்லி முத்துன்னு ஒரு ஒரு வார்த்தை தான் எடுத்து கொடுக்குறாரு. இப்ப இந்த மாதிரி வார்த்தைய நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்கல. ஞான சம்பந்தருக்கு சமயக்குறவர்கள் அவங்க 4 பேர்ல ஞான சம்பந்தருக்கு யாரும் எடுத்து தரல, நாவுக்கரசருக்கும் யாரும் எடுத்து தரல, மாணிக்க வாசகருக்கு யாரும் எடுத்து தரல, அவராதான் பாடினாரு. வார்த்தை எடுத்து கொடுத்ததுன்னு சொன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும்தான் எடுத்து கொடுத்தாரு. பித்தா நீ என்ன ரொம்ப திட்டினேல, பித்து பிடிச்சிட்டான்னு உனக்கு திட்டினால நீ பித்தான்னு ஆரம்பிச்சு பாடுன்னு ஒரு வாட்டி எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் திருத்தொண்ட தொகை பண்ணும் பொழுது அப்பவும் தில்லைவாழ் அந்தனர்னு அப்பவும் அடி எடுத்து கொடுத்தாரு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார். அதே மாதிரி சேக்கிழார் பெருமான் இவங்க இத்தனை திருத்தொண்ட தொகையை மொத்தமா விஸ்தாரணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கை வரலாறெல்லாம் பாட்டா எழுத உட்காரும் பொழுது அப்பவும் சுவாமி அவருக்கு உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தாருன்னு நம்ம படிச்சோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அருணகிரிநாதருக்கு தான் முருகப்பெருமான் வந்து முத்தைன்னு வார்த்தை எடுத்து தர்றாரு, தானே ஒரு வார்த்தை அவருக்கு. ஸோ அந்த வார்த்தையை வச்சு ஃபர்ஸ்ட் திருப்புகள் அவர் பாடுறாரு. அது நீங்க யூடியூப்ல மற்ற இடத்துல கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், கேட்டு பாருங்க. முத்தை தரு பத்தி புதூர்னு போட்டிருக்கோம். அது எந்த கோவில்லையும் இல்லாத ஃபர்ஸ்ட் சாங் அதுதான், எல்லா புக்லயும் இருக்கும். அதுல அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நடுவுல ஒரு 6 லைன் பாருங்க. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பச்சை பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. இந்த 10 தலை தத்த கணைதொடு இது வந்து ராமாயணம். 10 தலை ராவணனை கணை அம்பை எழுதி அவனை வீழ்த்தினார். சோ ராமாயணத்தை ஒரு லைன்ல மென்ஷன். அடுத்தது ஒற்றை கிரி மத்தை பொருதொரு. கிருஷ்ணர் வந்து அவர கிருஷ்ண அவதாரத்துல ஒரு முறை அந்த அவர் இருந்த ஆயர்பாடி கிராமத்துல அவங்க வருஷம் வருஷம் வருணனுக்கும் இந்திரனுக்கும் ஒரு பெரிய யாகம் நடத்தி வேள்வி பண்ணுவாங்க. சோ தட் மழை வந்து மும்மாறி பெய்யணும், காடு வயல் கழனி எல்லாம் நல்லபடியா விளையணும், மாடு நிலம் நீச்சல்லாம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக அவருக்காக வந்து வேள்வி பண்ணுவாங்க. ஒரு பெரிய யாகம் நடத்தி அவருக்கு உண்டானதெல்லாம் அதுல போட்டு அவரை அந்த அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான மகிழ்வு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுவாங்க. இதனால இந்திரனுக்கும் வருணனுக்கும் என்ன ஒரு முறை தோணி போச்சுன்னா, நம்ம தான் ராஜா, நம்மளுக்கு தான் எல்லாம், இந்த யாகம் நம்மளுக்காக தான் நடக்குதுங்கிற ஒரு ஆணவம் வர ஆரம்பிக்குது. அப்ப வரும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த ஆயர்பாடி அந்த கிருஷ்ணர் அங்க இருக்கிற ஜனங்க கிட்ட, இல்ல இந்த வருஷம் வந்து நீங்க வருணாக்கும் இந்திரனுக்கெல்லாம் இந்த பூஜை பண்ண வேண்டாம், இந்த
கோவர்தன மலைக்கே எல்லாம் பண்ணுங்க, மலையே பெரிய இதுதான், அதுக்கே பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஜனங்க எல்லாத்தையும் அந்த கோவர்தன மலைக்கு கிருஷ்ணர் சொன்னதை அப்படியே வாக்கா எடுத்துன்னு கோவர்தன மலைக்கே எல்லாத்தையும் பண்ணி அந்த பிரசாதத்தை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இந்திரனுக்கு அவனுக்கு உரிய வேள்வி பாகம் வராதனால கோவம் வந்து என்ன பண்றான், மழை அப்படியே கொட்ட ஆரம்பிக்கிறான். எக்கச்சக்கமா மழை வர ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றாரு கிருஷ்ணர், அந்த கோவர்தன மலையவே அப்படியே ஒரு ஒரு விரலால தூக்கி அத்தனை கிராமத்து ஜனங்கள், அந்த ஆடு மாடு கழனி எல்லாத்தையும் அந்த மலைக்கடியில ஒரு வாரம் விடாம பெயர்ந்து ஒரு வாரம் கிருஷ்ணர் வந்து அந்த அந்த மரத்து கழனி அந்த மலைக்கடியில அந்த ஆயப்பாடி கிராமத்து ஜனங்களை வச்சுட்டு இருந்தாருன்றதுதான் கோவர்தனகிரியோட பாகவதத்துல கிருஷ்ணாவதாரத்தோட விசேஷமான ஒரு ஒரு விஷயம். அத பாருங்க, அவரை ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிடாரு. ஒற்றை கிரி, ஒரு விரலால கிரியை மலையை மத்தை பொறுதொரு அத வந்து எடுத்து பண்ணினார் அப்படின்னு சொல்லி. மூணாவது லைன் வந்து பட்டப்பகல் வட்ட தீரியில் இரவாக. ஆஹ் நம்ம மகாபாரதத்துல உங்க ஐ அசியூம் யூ ஆல் நோ மகாபாரத ஸ்டோரி. அதுல எப்படி அந்த 18 டே வார் நடந்தது அதெல்லாம் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அதனால ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான் கொடுக்குறேன். இதுல ஒரு இடத்துல வந்து ஜெயத்ரதன் வந்து துரியோதனாதிகளோட சேர்ந்து போரிடுவான். தர்மரோட இருக்கிற 5 பேரும் கிருஷ்ணரோட இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிடுவான், அவன் வந்து இங்க திரௌபதிய ஒரு மானபங்கம் பண்ணிட்டு அவ குழந்தைய யாரையோ என்னமோ கொன்னுடுவான் அந்த ஜெயத்ரதன். அப்போ அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். நாளைக்கு சாயங்காலம் சந்தி இருட்டுறதுக்குள்ள நான் ஜெயத்ரதனை கொன்னுடுவேன், இல்லாட்டி நான் வந்து நானே இறந்து போயிடுவேன். ஐ வில் டூ ஐ வில் கமிட் சூசைட். நான் உயிரோட இருக்க மாட்டேன். இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் அவனை உயிரோட விட்டு வச்சா நான் ஆண்மகனே இல்லை அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணிடுவான். இதை தெரிஞ்ச உடனே துரியோதனாடிகள்லாம் என்ன பண்ணுவான், மறுநாள் காலம்புற அந்த ஜெயத்ரதனை வந்து போர்க்களத்துக்கே கூட்டின்னு வர மாட்டாங்க. அவனை பத்திரமா எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு ஒளிச்சு வச்சிருவாங்க. சாயங்காலம் 3 ஆகும் 4 ஆகும் அப்படி ஆயிண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல தர்மருக்கு பயம் வரும். இவன் வந்து இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டான், சப்போஸ் ஜெயத்ரதனை இந்த இன்னைக்கு 6 மணிக்குள்ள கொல்லலைன்னா அர்ஜுனன் இறந்து போயிட்டா நம்ம இந்த போரை எப்படி நம்ம முன்னிருந்து நடத்துமோ இப்படி ஜெயிப்போம்னு பயந்து போயிடுவாரு. அப்ப கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா இது என்ன சோதனை அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுவாரு, தன்னோட சக்கரத்தை வச்சு சூரியனை மறைப்பாரு. இருட்டு வந்துடுத்தாக்கும்னு நினைச்சுட்டு இருட்டினா அதுக்கப்புறம் அந்த அர்ஜுன் அவனை கொல்றது ஒரு மேட்டர் இல்லை இல்லையா. சோ அவன் வெளியே வந்துருவான் ஜெயத்ரதன். மறுபடியும் சக்கரத்தை நகர்த்தின உடனே சூரியன் தெரியும். அப்போ ஜெயத்ரதனை வந்து அர்ஜுன் கொன்னுடுவான். சோ இது ஒரு பெரிய பிக் எபிசோட் இன் மகாபாரதா. அத அவர் வந்து ஒரே லைன்ல பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக, அவரோட சக்கரத்தை வைத்து பட்டப்பகலை இரவாக்கி பத்தற்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பக்ஷித்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. அந்த மாதிரி அவனோட அர்ஜுனனோட ரதத்தை தானே ஏத்து நடத்தி அந்த மாதிரி பக்தருக்கு ரட்சத்தோடு அவனை காப்பாத்தி கொடுத்ததும் ஒரு நாள் தான். இது மூணும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நாள்ல பண்ணாரு. சோ அந்த மாதிரி இதுல எங்கேயான அவங்களை டீஸ் பண்ண மாதிரியோ இவங்களுக்கு சிவாவை பார்க்க முடியல அப்படிலாம் இருக்கா பாத்தீங்களா. இதுல 3 இடத்துலயும் அவங்க அவங்களோட கிரேட்னஸ் தான் ஹி மென்ஷன். அது வந்து இது இதுல இது இது ஒரே ஃபர்ஸ்ட் சாங்லயே இவர் இந்த 3 நூலையும் 2 எபிக் ஒரு இதை 3யுமே அழகா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன், அது உங்களுக்கு முக்கியமா. அதுக்கப்புறம் பாகவதத்துல இன்னொரு இடத்துல ஒரு பாட்டு சொல்றாரு. அந்த பாட்டு வந்து அருணமணி மேவு பூஷிதங்கிற பாட்டுல வந்து அந்த கஜேந்திர மோட்சத்தை பத்தியும் சொல்றாரு. போர்க்களத்தில் செருமுதலை மேவு மாவலி அதிமத கபோல மாமலை தெளிவினுடன் மூலமே என முந்த செந்தி அருள்மாயம் திருமருக. அந்த ஆதி மூலமேன்னு ஒரு கஜேந்திரம் வந்து ஒரு யானை வந்து கத்தின உடனே மற்றவங்களை எல்லாம் அனுப்பாம தானே ஓடி வந்து காப்பாத்தினார் அப்படிங்கிற அந்த கஜேந்திர மோட்சம் பாகவதத்துல வைஷ்ணவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு எபிசோடு. அதை வந்து அவங்க ரொம்ப நினைக்கிறாங்க. ஒரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல படித்துறையில இந்த இந்த நிகழ்ச்சியை அவங்க இன்னும் நடத்தி வராங்க. அதுக்கு கஜம் அந்த யானையா இருக்கிறவருக்கும் முதலையா இருக்கவருக்கும் பூர்வ ஜென்மத்துல ஒரு சாபம் இருந்தது. அதனால அவங்க 2 பேருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி they have to be together. அப்போ சுவாமி வந்து
அந்த முதலைய விமோச்சனம் கொடுத்து கஜேந்திரனுக்கும் மோட்சம் கொடுக்கணுங்கிறது ஒரு இதுவா இருந்தது. பட் ஏட் அந்த அந்த பாகவதத்தோட அந்த எபிசோடையும் அவர் வந்து தன்னோட திருப்புகள்ல நடுவுல ஒரு இடத்துல வந்து அழகா கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. நெக்ஸ்ட் இன்னொரு திருப்புகள்ல மொத்த ராமாயணத்தையும் சொல்றாரு. ராமாயணத்துக்கு நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம், ராமாயணம் சும்மா கொஞ்சம் கதை தெரிஞ்சா போதும். he mentions the whole ராமாயணம் here. மேலை வானோர் உரை தசரதற்கு ஒரு அந்த இந்த இந்த ஆலகால படப்பை அப்படின்ற ஒரு திருப்புகழ். இந்த திருப்புகழோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஆலகால படப்பைன்னு இருக்கும். இதுல அவர் எழுதின அந்த வார்த்தைகள் வந்து மேலை வானோர் உரை தசரதற்கு ஒரு பாலனாகி உதித்து ஓர் முனிக்கு ஓர் வேள்வி காவல் நடத்தி அக்கட்கு ஒரு கடியாலே மேவிய மிதிலை சிலை சிற்றமின் மாது தோல் தழுவி மதிப்புக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த பின்னவனோடே ஞால மாதோடு புக்கு அவ்வனத்தினில் வாழும் வாலி படக்கனை தொட்டவன் நாடி ராவணனை செகுவித்தவன் அப்படின்னு சொல்லி அவர் தசரதற்கு மகனாய் பிறந்ததுல இருந்து லைனா எல்லாத்தையுமே வானோர் சொன்னனால தசரதற்கு ஒரு பாலனா உதித்தார். ஒரு முனிக்கு வந்து வேள்விக்காக காவல் நடத்தி அங்க இருக்கிற அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரை மிதிலைக்கு கூட்டின்னு போனாரு. அங்க போய் அங்க மிதிலா கிட்ட பார்த்து சிவதனுஷ வந்து உடைச்சு அவர் வந்து மிதிலைய ஜானகிய கல்யாணம் பண்ணிட்டு நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேறு தாய்னா மாற்றான் தாய் கைகை தானே சொல்றான். வேறு தாய் சொன்னனால அடவிக்குள் விடுத்து, அடவினா காட்டுக்கு போய் பின்னவனோட லக்ஷ்மணனோடைய பின்னால போய் ஞால மாதோடு புக்கு, ஞாலம்னா பூமி தாயோட பொண்ணோட அவர் வந்து காட்டுக்கு போனாரு. போயிட்டு அவ்வனத்தினில் வாழும் வாலி படக்கனை தொட்டவன். அங்க போய் சீதை ராவணன் எடுத்துன்னு போனதுக்கு அப்புறம் வாலியையும் கொண்டுட்டு அவங்களோட தயவுனால ராவணனை கொன்றான். இது ஃபுல்லா பாருங்க எவ்வளவு அழகா தசரதருக்கு பையனா பிறந்ததுல இருந்து அவர் ராவணனை கொல்வது வரைக்கும் நீட்ட ராமாயணத்தையே சொல்லியிருக்காரு. இவர் முருகப்பெருமான் அருள் பெற்று பாடல் பாடிட்டு இவ்வளவு அழகா முழு ராமாயணத்தையும் ஒரு திருப்புகள்ல he mentions. not only here, 160 திருப்புகள்ல அவரு ராமாயணத்தை மென்ஷன் பண்றாரு. ராமாயணத்தை மட்டும் 160 திருப்புகள்ல. நான் நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன், யாரும் வந்து இது பெரிய ரிசர்ச் பேப்பரா சப்மிட் பண்ணி அந்த 160 திருப்புகழையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி யுத்த காண்டம், ஆரண்ய காண்டம், பாலகாண்டம், கிஷ்கிந்தா காண்டம்னு போட்டு ஒரு காண்டத்திலையும் எத்தனை திருப்புகள் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு போட்டிருந்தாங்க. தட் வாஸ் அல்டிமேட். நான் இந்த ஒரு பாட்டுல இப்படி எல்லாம் இருக்குங்கிறத பார்த்தே சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி பார்த்தா அதுக்கப்புறம் சரி ராமாயணா என் திருப்புகள்னு சும்மா போட்டு பார்ப்போமேன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் பேப்பர் ஒரு பிளாக்ல போய் பார்த்தா ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த திருப்புகள்லன்னு. ஆனா அதுல தே ஹவ் செக்ரிகேட்டட். பாலகாண்டத்துல இத்தனை திருப்புகள்ல வேர்ட்ஸ் அந்த பாலகாண்டத்துல வந்து, யுத்த காண்டத்துல இத்தனை வந்தது, கிஷ்கிந்தா காண்டத்துல இத்தனை வந்தது. சோ அன்இமேஜினபிளா இருக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் படிச்ச நூல்கள் சைவமா இருந்தா பெருமானே சிவான்னு இருக்கும். பெரியாழ்வார் பாசுரங்களும் நிறைய படிக்கிறேன். அதுல வந்து கண்ணன் விளையாடினது, ராமர் வில்ல உடைச்சது, ஆண்டாளோட பண்ணது, இந்த விசேஷங்கள் தான் இருக்கும். எந்த மற்ற சமயத்து கடவுளை பத்தின சிரேஷ்டமான நம்ம பெருமிதப்படக்கூடிய அளவுல எந்த இடத்துலயுமே நான் மென்ஷன் பண்ணி பார்த்ததில்லை. அருணகிரிநாதர் இஸ் ரியலி கிரேட் இன் சச் அ வே. 160 திருப்புகள்ல அவர் ராமாயணத்தோட அனெக்டோட்ஸ் கொடுத்திருக்காரு. அது வந்து அவ்வளவு அழகா, இப்ப நாம சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்க, அவர் ராமாயணத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலயும் எந்த ஒரு மாசம் கூட இல்லை. அழகா ராமாயணத்தை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ண ராமன் பெயர்பட்ட ஹரியோட மருமகனே. இந்த உறவு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த அருணா சாய்ராமோட பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அந்த பாட்டு நீங்க எல்லாம் நிறைய யூடியூப்ல கேட்டுருந்துருக்கலாம். தமிழ் பாட்டு தான். என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையோ முருகா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அனுபல்லவிதான் ரொம்ப அழகா இருக்கும். அன்னையோ அறியவில்லை, அன்னையோ அறியவில்லை, தந்தையோ நினைக்கவில்லை,
மாமியோ பார்க்கவில்லை, மாமனோ கேட்பதில்லை, என்ன கவி பாடினாலும். அவங்க 4 பேரை அதுல மென்ஷன் பண்ணுவாரு. உங்க அம்மா கண்டுக்க மாட்டேங்கிறா, உங்க அப்பாவும் பார்க்க மாட்டேங்கிறா, உங்க மாமி நினைக்கவே மாட்டேங்கிறா, உங்க மாமக்காரன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், இவங்க 4 பேரும் யூஸ்லெஸ்ஸா இருக்காங்க, நீ யாரு பார்க்க மாட்டியா முருகா, நான் இன்னும் என்ன பாடுனா நீ என்ன திரும்பி பார்ப்ப. அந்த மாதிரி அதுல ஜகத்தில் நீ நினைத்தால் எனக்கு ஒரு குறையும் இல்லை. வேற யாரும் பாக்காரான் பாக்காட்டி போறான், அவன்லாம் பாக்கலன்னா பரவாயில்ல முருகா, நீயாவது பார்க்க மாட்டியா. சோ அந்த பாட்டுல கூட அவங்க அந்த உறவுறு முறைகள்ல போட்டு பாடினாலும் அந்த பாட்டு கேட்டு பாருங்க, அதெல்லாம் சரி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த சாங். நிஜமா நம்மளுக்கே தோணும், மகாலட்சுமி வீட்டுல வச்சுக்கிட்டா காசு வரும்னு சொல்றாங்க, திருப்பதி போயிட்டு வந்தா செல்வம் வரும்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லி நம்ம வச்சுட்டும் சப்போஸ் இட்லி வரலன்னா பேசாம மகா பெரியவர் சொன்ன மாதிரி இந்த பாட்டையே பாட வேண்டியதான். அவரு யாரோ ஒரு பெரியவர் வந்து ரொம்ப வருமானம் போறல சுவாமி, ரொம்ப கஷ்ட ஜீவனமா இருக்குன்னு சொன்ன உடனே மகா பெரியவர் சொன்னாராம், அதனால என்ன, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் அந்த பாட்டு டெய்லி 11 வாட்டி பாடு. அப்ப அவருக்கு புரியவே இல்லை, இதுல வருவாய் குகனேன்னு தானே இருக்கு, இத போய் பாட சொல்றாருன்னு அவரு வருத்தப்பட்டாராம். அதுல அந்த 4வது லைன்ல குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு இருக்கும், அதுல வருவாய் அப்படின்னு இருக்குல்ல, அதுவே வருமானம் தான். அதனால நீ வருவாய் வருமானமா அருள்வாய் குகனே அப்படின்னு நீ பாடினாலும் உனக்கு காசு வரும், அதனால இந்த பாட்டு பாடுன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த இந்த பாட்டும் அந்த கந்தர் அனுபூதியோட கடைசி பாட்டும் பாடினோம்னா நம்மளுக்கு நிஜமாவே வேற யாரும் ஒன்னும் ஹெல்ப் பண்ணலன்னா பரவாயில்ல முருகா, நீயாவது வந்து என்னை காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்கிற அந்த அந்த 1-to-1 ரிலேஷன்ஷிப். என்ன வேணா சுவாமியை கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம், எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா அப்படிங்கிற ஆங்கிள் பாடலாம் பேசலாங்கிறத திருப்புகள்ல நிறைய இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து இந்த பாட்டு முக்கியமா முழுசா வந்து ராமரை அந்த ராமாயணத்தை வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. இதுல இன்னொரு திருப்புகள் இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டை நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், ஆனா இவ்வளவு அழகா இதை டிபிக் பண்ண முடியும்னு நான் இந்த கிளாஸ் எடுக்கும்போது தான் நான் யோசனை பண்ணேன். தொந்தி சரியன்னு திருப்புகள், அந்த திருப்புகளோட ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து தொந்தி சரியன்னு இருக்கும். அந்த திருப்புகள்ல இப்போ குமரகுருபர சுவாமிகள் வந்து மதுரை மீனாட்சிக்கு வந்து பிள்ளைத்தமிழ் பாடினாராம். பிள்ளைத்தமிழ்னா என்னன்னா அது ஒரு நூல், அது ஒரு வகையான நூல். அந்த நூல் எப்படி இருக்கும்னா 3 வயசு குழந்தையில இருந்து 21 மாசம் குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு பருவத்தையும், இப்ப அது 3 வயசு குழந்தை கண்ணை பார்த்து சிரிக்கும், அப்புறம் உட்கார்ந்து கை தட்டும், அப்புறம் கொஞ்சம் தவழ ஆரம்பிக்கும், அப்புறம் தட்டி தட்டி நடக்கும், அப்புறம் நல்லா நடக்கும், 2-3 வார்த்தை பேசும். இது எல்லாத்தையும் ஒரு ஒரு பருவமா வச்சுட்டு மீனாட்சிய வந்து அவர் அந்த 10 பாடலா பண்ணி அங்கே தண்ணியே வருகவே வருக வருகவே அப்படி 10 பாட்டு பாடியிருப்பாரு. சோ பிள்ளைத்தமிழ்னாவே 10 பாட்டு இருக்கும். ஒவ்வொரு பாட்டோட கடைசி வேர்டு வருக வருகவேன்னு. அருணகிரிநாதருக்கு ராமர் அப்படி பாடணும்னு தோணிருக்கும் போல இருக்கு. இந்த தொந்தி சரியங்கிற பாட்டுல அவர் வந்து கோசலை வந்து ஒரு முறை ராமரை கூப்பிடுறானாம், பால் குடிக்க வாடான்னு. ஆனா ராமர் வரலையா. அப்போ வந்து கோசலையா இவர் மாதிரி ராமரை கூப்பிடுறாரு பாருங்க, எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே இனி வருக, என் கண் வருக, எனது ஆருயிர் வருக, அபிராம இங்கு வருக, அரசே வருக, முலை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வரும் மாயன் மருகனே. ஆக்சுவலா சொல்றது என்னன்னா மாயனோட திருமகனேன்றதுதான் அட்ரஸ், அந்த லாஸ்ட் வேர்டு தான் அட்ரஸ். திருமாலோட மருகன், உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், இப்படிதான் வரும் பாட்டு. ஆனா அந்த மாயனை எப்படி அழகா அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பியூட்டினா, இந்த வருகங்கிற வார்த்தை இந்த திருப்புகள்ல 10 இடத்துல வந்திருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் 10 பாடல் ஃபார் பிள்ளைத்தமிழ், இவர் வந்து இந்த பாட்டுல 10 முறை வருக வருகன்னு போட்டு இதையே ராமருக்கு ஒரு பிள்ளைத்தமிழா மாத்திருக்காரு அவரு. அதுதான் பியூட்டி, இந்த பாட்டோட பியூட்டி பாருங்க. எந்தை வருக, என் அப்பா வாடா, ரகுநாயக்க வருக, மைந்த வருக, மகனே இனி வருக, என் கண்ணே வருக, எனது ஆருயிர் வருக, அபிராம ரொம்ப அழகான செல்வமே வருக, அரசே வருக, ராஜா வாடா, முலை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று இப்படியெல்லாம் கூட அவ வந்து கோபமா கேட்கலையாம், பரிவினோடு ரொம்ப ஆசையா வாத்சல்யமா கொஞ்சி அந்த ராமனை வந்து கூப்பிட்டா, கோசலை புகழ அப்படிலாம் சொன்ன உடனே வரும் மாயன்.
இதெல்லாம் சொன்ன உடனே ராமர் வந்தாராம் பால் குடிக்கிறதுக்கு. இதுல இதுல இந்த இடத்துல மாயனுக்கு பதிலா ராமன்னே போட்டிருக்கலாம். ஆனா இந்த ராம அவதாரத்துக்கு அப்புறம் எடுக்கிற அந்த அவதாரம் மாய கிருஷ்ணனோட அவதாரம்னு மென்ஷன் பண்றதுக்காக அந்த இடத்துல அவர் மாயன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினாருன்னு சிலர்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. பட் எனிவே எனக்கு அவரோட அந்த அந்த வாத்சல்யம் புரிஞ்சுது இந்த பாட்டுல. ஆக்சுவலா குமரகுருபரர் பிள்ளை தமிழ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து மீனாட்சி மேல அந்த பிள்ளைத்தமிழை பாடும் பொழுது கோவில்ல இருந்து அம்பாளை சின்ன பொண்ணா பாவாடை கட்டிட்டு வந்து அந்த ராஜா திருமலை நாயகர் ராஜா மடியில உக்காண்டு அவரு அந்த பாடி முடிச்ச உடனே ராஜா கழுத்துல இருந்த முத்து மாலையை கழட்டி குமரகுருபருக்கு கொடுத்துட்டு அப்படியே கோவிலுக்குள்ள போனாலாம். ஸோ பிள்ளை தமிழ்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு ரொம்ப என்சாண்டிங்கான ஒரு ஒரு ஆசையா பாடக்கூடிய ஒரு ஒரு பாடலா இருக்கு. ஸோ இத பகவானும் தாயார்லாம் ரசிக்கிறாங்க அவங்கள நம்ம அந்த மாதிரி வாத்சல்யத்தோட பார்க்கும்போது. குருவாயூர்ல கூட ஒரு அம்மா ரொம்ப ஃபேமஸ், அவங்க பேர் எனக்கு தெரியல, நான் அவங்க ஸ்டோரி நிறைய படிச்சிருக்கேன். அவங்க எப்பவுமே குழந்தைய கிருஷ்ணரை வந்து குழந்தையா தானே, அவங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தையாவே பாவிச்சு பழகிட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிற விக்கிரகத்துக்கு அவங்க குளிப்பாண்டுவாங்க. அதுவும் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டான வாட்டர்ல தான், ரொம்ப சூடாவும் இருக்காது ஜில்லுன்னு இருக்காது, அந்த வாட்டர்ல தான் குளிப்பாட்டுவாங்க. அப்புறம் காலம்பரை பால் கொடுப்பாங்க, மறுபடியும் தொட்டில் விட்டு ஆட்டுவாங்க, திருப்பி மத்தியானம் அதை எழுப்புவாங்க, சாதம் பிசைஞ்சு வச்சு வாங்கிட்ட கொண்டு போய் ஊட்டுவாங்க, திருப்பி சாயங்காலம் வெளியில எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் வேடிக்கை காமிப்பாங்க. ராத்திரி ஆனா தூங்க வச்சு மறுபடியும் தானும் பக்கத்துல தாலாட்டு பாட்டி தூங்க வைப்பாங்க. இது அவங்களோட நிச்சயப்படியா இருந்துதான். சோ இந்த அம்மாவை வந்து உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் பெரிய இது பண்ணி அந்த அம்மா தான் எனக்கு தாயின்னு சொல்லி காமிச்சாருன்றது குருவாயூரப்பனோட கோவில் ஸ்டோரியில இந்த அம்மாவும் வருவாங்க. அவங்க பேரு நான் ரீகலெக்ட் பண்ணிட்டேன் மறுபடியும் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இங்க அருணகிரிநாதர் ராமனை வந்து பிள்ளைத்தமிழ் பாடுவதற்கு பதிலா இந்த தொந்தி சரியங்கிற பாட்டுல அவருக்கு அழகான ஒரு பிள்ளைத்தமிழ பாடியிருந்தார். ஸோ நான் ராமாயணத்துல இவர் பண்ண அனெக்டோட்ஸ் நான் இந்த 2 பாட்டு தான் எடுத்துட்டேன். பாகவதத்தோடதுல 2, கஜேந்திர மோட்சம் 1, அப்புறம் வந்து அந்த கோவர்தனம் எடுத்தது 1. ராமாயணத்துல இது 2 எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, பட் நான் அதையே திருப்பி திருப்பியும் சொல்ல வேண்டாமே. பட் இனிமே 160 சாங்ஸ்ல அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது மகாபாரதம், இதுலயும் அதே மாதிரி மோது மரளி அப்படிங்கிற அந்த திருப்புகள்ல முழு பாரத ஸ்டோரியும் சொல்லிட்டாரு. இப்ப எப்படி ராமாயணத்துல தசரதனுக்கு மகனா பிறந்துன்னு ஆரம்பிச்சு ராவணனை வதம் பண்ண வரைக்கும் சொன்ன மாதிரி மோது மரளி இந்த திருப்புகள்ல பாரத கதையை வந்து அழகா சுருக்கமா சொல்றாரு பாருங்க எப்படின்னு. சூது பொரு தருமன் நாடு தோற்று 6 வருஷம் வனவாசம் ஏற்று இயல் தொகை உடனுமெம் விராட ராஜ்யம் உரை நாளில் சூரை நிறை கொடு அவர் ஏக மீட்டு எதிர் ஆளும் உரிமை தருமாறு கேட்டு ஒரு தூது செல அடுவல் ஆண்மை தாக்குவன் என மீள வாது சமர் திருதராட்டினர ராஜகுமரர் துரியோதனனால் பிறர் மாள நிருபரோடு சேனை தூள் பட வைசாப வாகை விஜயன் அடல்வாசி பூட்டிய தேரை முடுகு நெடுமால் பராக்கிரம மாயன் மருகோனே. திருமாலின் மருகனேன்னு தான் பாடணும், அவ்வளவுதான் பாட்டு. ஆனா இந்த பாட்டுல அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? தருமன் நாடு தோற்றதுல இருந்து ஆரம்பிக்கிறார். சூது, அந்த அவங்க 2 பேரும் டயஸ் ஆடிதானே தோத்து போயிடுறாங்க, துரியோதனனும் தருமனும் டயஸ் ஆடி. சூது பொருத தருமன் நாடு தோற்று போறான். தோற்றவுடனே என்ன ஆச்சு? 6 வருஷம் 12 வருஷம் வனவாசம் ஒத்துண்டு அங்க போய் அந்த விராட ராஜ்யத்துல போய் அவங்க திரௌபதியோட போய் அவங்க 5 பேரும் இருக்கும் பொழுது அந்த மறைஞ்சு இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு வருஷம் 13வது வருஷம் அப்படி மறைஞ்சிருக்கும் போதுதான் துரியோதனன் என்ன பண்றான், அந்த விராட்ட ராஜ்யத்து மேல போர் தொடுத்து அங்க இருக்கிற ஆடு மாடு பசங்கண்ணையெல்லாம் ஓட்டின்னு போறான். அப்ப இவர் அர்ஜுனன் போய் அந்த துரியோதனனை தோக்கடிச்சு அந்த விராட்ட ராஜ்யத்தோட செல்வங்களை எல்லாம் மீட்டு வந்தப்போ ஒரு வாசம் அஜ்ஞாத வாசம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் கிட்ட கொடுத்து போய் தூது சொல்லணும்,
சரியா நல்ல கரெக்டான தூது சொல்வதற்கு கிருஷ்ணர் தான் சரியான ஆளுன்னு கண்டுபிடிச்சு ஒரு தூது செல அடுவல் ஆண்மை தாக்குவன் என சரியான ஆண்மகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு டிசைட் பண்ணி ஒப்பற்ற தூதுவனாவன் வாது சமர் திருதராஷ்டிர ராஜகுமாரர் துரியோதனால் பிறர் மாள அந்த மாதிரி அனுப்பி அப்படி தூது வந்து வெற்றி பெறாதனால திருதராஷ்டிரனோட பசங்களோட சமர் சண்டை போட்டு அதனால துரியோதனனோட சேர்ந்து கூட போரிட்ட நிருபரோடு சேனை தூள்பட அவனோட இருந்த மத்த ராஜாக்களும் அழிய வரிசாப வாகை விஜயன் அடல்வாசி பூட்டிய தேரை காண்டீபம் என்னும் வில்லை ஏந்திய விஜயனின் தேரை ஓட்டிய ரதத்தை ரொம்ப வேகமாக அழகாக செலுத்திய திருமாலின் மருகனே. இதுல கிருஷ்ணருக்கு எவ்வளோ அதாவது பிரைஸ் ஆஃப் கிருஷ்ணா பாருங்க எவ்வளவு இடத்துல இருக்கு. அவர் வந்து முதல்ல சொன்ன மாதிரி எப்போ பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் ரட்சிக்கிறதுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் கஜேந்திர மோட்சத்துக்கு போயிடுவாரு. இந்த இடத்துல வந்து காண்டீபத்தை வச்சிருந்த கிருஷ்ணர் விஜயனுக்கு வந்து அவனோட தேரை ஓட்டி அழகா அதுவும் கரெக்டா எப்படி ஒரு சாரத்தை அழகா கரெக்டா செய்யணுமோ அந்த வேலையை அவர் கரெக்டா செஞ்சு அவனுக்கு ஜெயம் வாங்கி கொடுத்த விஜய் பவன் அவனுக்கு வந்து வெற்றி வாங்கி கொடுத்த பெரிய திருமாலோட மருகனே, நீ ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, நீ பெரிய மாயோனின் மருகன், நீ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிதான் அந்த திருப்புகழ் முடிக்கிறாரு. இந்த மாதிரி தேவாரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மகாபாரத அனெக்டோட்ஸ் வந்திருக்குமான்னா ஐ டோன்ட் நோ, நான் பார்க்கல. ஆனா ராவணேஸ்வரன் இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஊர்ஜிதம் இருக்கு. ஏன்னா நாவுக்கரசரோட எல்லா 8வது பாடல்கள்லயும் அதை வந்து ஹி மென்ஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு ராவணனை இருந்தான். அவனோட கர்வத்தை அடக்கிறதுக்காக பெருமான் கட்டை விரலால ஊன்றினார், அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படி சொல்லிதான் அந்த பாட்டு பாடுறாரு. ஆனா அதுக்கும் ஒரு கதை சொல்றாங்க. ஆக்சுவலி இவர் தர்மசேனரா டாபிக் கொஞ்சம் மாறுது. பட் இருந்தாலும் ஏன் வந்து நாவுக்கரசர் ஒவ்வொரு 8வது பாடல்கள்லயும் அந்த ராவணேஸ்வரன் அவர் சொன்னாருங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா, போன ஜென்மத்துல ஆக்சுவலா அவரும் கைலாய மலையில கீழே வந்து நந்தியம் பெருமானுக்கு பக்கத்துல சில முனிவர் ரிஷியா உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கவராதான் இருந்தார். இந்த ராவணேஸ்வரன் வந்து அங்க அந்த கைலாயத்தை அசைச்சு பார்க்கணுங்கிற ஆசையில அசைச்சு பார்த்து மாட்டின்ட்டான் பாத்தீங்களா அடியில. அப்ப அவன் வலியில அழுது துடிக்கும் போது தர்மசேனருக்கு பாவம் ஆயிடுத்தான் அவனை பார்த்து. நந்தியம் பெருமான் இருக்காரு, மத்த ரிஷிகள் எல்லாம் இருக்கா, அவ வேலையை பாக்குறான், இந்த பாவிக்கு யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் கம்னு இருக்கான். ஆனா அவன் வழிபடுறத பார்த்துட்டு, நீ இப்படியே எத்தனை நேரம் வழிபட போற, நீ பண்ணிட்ட தப்பு, நீ உன்னோட உடம்ப இதை எடுத்து சாமவேதம் பாடு, சுவாமி பாவம் சொல்லி உன்னை விட்டுடுவாருன்னு சொல்லி தராராம். சோ ராவணேஸ்வரன் அந்த நேரத்துல அந்த ராவணன் பட வேண்டிய உடல் துன்பம் மன துன்பம் அவனுக்கு என்ன டியூரேஷன் அவன் படணுமோ அதை இவர் வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்லி டக்குன்னு மாத்தி கொடுக்குறாரு அவனுக்கு. அந்த சாபம் தான் அவர் இங்க வந்து தர்மசேனனா பிறந்து மாற்றான் மதத்துல வாழ்ந்து கொடிய சூளை நோய் ஆட்கொண்டு இறைவனை கண்ணார காணுவேனான்னு 82 வயசு வரைக்கும் அழுது 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 புலம்பி 82 வயசுல மோட்சம் ஆகும்போது நிறைய சுவாமி இவருக்கு வந்து நான் இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு எப்பவுமே சுவாமி தன்னை மன்னிச்சுட்டார், தன்னை வந்து தான் பண்ண தப்ப ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏத்துண்டாருன்ற அந்த நெஞ்சில அந்த கன்விக்ஷன் கடைசி வரலாம் வரல நாவுக்கரசர். அவரை தான் கல்லுல எரிஞ்சாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, ஞான சம்பந்தனையெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவர் முதல்ல இருந்து ரொம்ப ரைட் ராயலா எங்க அப்பா அவங்க அப்பான்னு பாடின்னு போயிட்டாரு. அவரு இவருக்கு எல்லாம் பண்ணியுமே இவர் வந்து கடைசி வரைக்கும் கன்விக்ட் ஆகவே இல்லை. இவருக்கு அந்த அந்த என்ன ஆமா சுவாமிக்கு நான் பாத்திரம் ஆயிட்டேன், நான் சுவாமியோட பக்தன் தான் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வரும் இல்லையா, அது வரவே இல்லை நாவுக்கரசர். ஒரு இடத்துல வந்து எல்லாரும் இப்ப வைஷ்ணவர்கள்னு பாத்தீங்கன்னா கையில வந்து சங்கு சக்கரம் பொறிச்சுப்பாங்க. பொறிச்சுட்டா அவங்க தீவிர வைஷ்ணவர்கள், அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. அந்த மாதிரி பொறிச்சவங்க கையில வந்து அந்த முதிரை இருக்கிறவங்க கிட்டதான் வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு. அந்த மாதிரி இப்ப இவர் வந்து ஒரு நாள் இவருக்குதான் எப்ப பாரு டவுட்டே இருக்குமே. இவர் ஒரு வாட்டி அப்படி கேட்கும்போது சுவாமி கிட்ட போய் இவர் கேட்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குவேன்,
எப்படியும் எனக்கு இடது கையில மழுவும் வடது கையில மானும் நீ பொறிக்கல, நான் வந்து இறந்து போயிடுவேன். அதுக்கு எப்படி சொல்றாரு, என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இன்னைக்கு நைட் வந்து எனக்கு மானும் மழுவும் போட்டுரும், இல்லைன்னா நான் நாளைக்கு காத்தால உயிரோட இருக்கவே மாட்டேன். ஸோ என்ன எவ்ரி நவ் அண்ட் தென் ஹி ஹாஸ் அ டவுட் வெதர் சுவாமி அக்னாலஜ்டு ஹிம், அவர் ஏத்துட்டாரா, தன்னை பக்தரா ஒத்துட்டாராங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கு நவகிரசருக்கு ரொம்ப. அவரோட பக்தி மேல அவருக்கு இன்னும் இன்னும் நான் பக்தி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நன்னா பண்ணியிருக்கலாம் சுவாமிங்கிற இது இருந்துன்னே இருந்தது. கடைசியில 82 வயசுல அழகா முக்தி வாங்கின்னு போனார் அவரு. அந்த மாதிரி. சோ எந்த இடத்துலயுமே இப்படி சிரேஷ்டமா ஒரு வைஷ்ணவத்துல இருக்கிற ஒரு கடவுளை அழகா பாலமா ஒரு பிரிட்ஜா, இது பாருங்க, ஒரு வைஷ்ணவத்துக்கும் சைவத்துக்கும் ஒரு பிரிட்ஜா தான் இருக்கு இந்த திருப்புகழ். எந்த இடத்துலயும் இவரையும் குறைவா சொல்லல, அவரையும் குறைவா சொல்லல. கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போதும் சிரேஷ்டமா அவரை பத்தி அவ்வளோ அழகா பண்ணாங்க. கிருஷ்ண மாதிரி தேர் ஓட்டி ஜெயிக்க வைக்க முடியுமா அர்ஜுனா தர்மா பாண்டவாதிகளை? அப்பேற்பட்ட சூரன் தீரன் உங்க உங்க மாமா. அப்பேற்பட்ட மாமனுக்கு நீ மருமகனா பிறந்திருக்க, அதனாலதான் நீயும் தீரன். ஸோ அந்த மாதிரி ஹி அட்ரஸஸ் 10 மினிட்ஸ் மோர். இன்னொரு இன்னொரு திருப்புகள்ல முழுசா சொல்லல, ஆனா அவர் வந்து இதுல தர்மன் மகாபாரதத்தை முழுசா மறுபடியும் நிறைய மென்ஷன் பண்றாரு. கதை விடாத தோள் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு, இது வந்து அத்தல சேட்ட நாராட அப்படிங்கிற அந்த திருப்புகள்ல லாஸ்ட் 8 லைன். அத்தல சேட்ட நாராட அப்படிங்கிற அந்த திருவண்ணாமலை திருப்புகள்ல கடைசியில இருக்கிற 8 லைன் வந்து இப்படி வரும். கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் வாசேனை பொடியாக கதறிகாலி போய் மீள விஜயநேரு தேர் மீது கனக்க வேத கோடோதி அலைமோதும் உதத்தி மீதி லேசாயும் உலகமூடு சீர்பாத உவன மூர்த்தி மாமாயன் மருகோனே. அதாவது பீமன் வந்து அந்த கதையை கீழே வைக்க மாட்டானா, அப்பேற்பட்ட கதாயுதத்தை தோல்ல இருந்து எடுக்கவே எடுக்க மாட்டான். அப்பேற்பட்ட அந்த பீமனோட இதுல இருந்து கதைய அம்பு மழையில கௌரவர்கள் மத்தவங்க எல்லாரும் வந்து இறந்து போயிட்டாங்க. பெரிய பெரிய சேனை கூட பொடி தூள் தூள் ஆயிடுத்து. அப்போ அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த அக்ஞாத வாசம் முடிஞ்சிட்டு வரும்போது அவங்க அந்த மாடுகள் அதெல்லாம் வந்து இந்த கௌரவர்களை அழிச்சு போகும்போது இவங்க தானே பாண்டவர்கள் தானே அவங்களுக்கு மீட்டு கொடுத்தாங்க அந்த விராட் நகரத்துல இருந்த ராஜ்யத்துல. அதெல்லாம் சொல்லி அவனை விஜயனுக்கு நீ தேர் ஓட்டின, ரொம்ப நல்லா ஓட்டின, அவனோட பாகத்துல உன்ன மாதிரி தேரும் ஓட்டி ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேற யாரால முடியும், அப்பேற்பட்ட ஆள் நீ. அது போக உலகமூடு சீர்பாத உவனம் ஊர்தி மாமாயன் மருகோனே, வாமன அவதாரத்துல நீ வந்து எவ்வளவு அழகா உலகத்தை எல்லாம் அளந்து கருடையே வாகனமா கொண்டு நீ மகாபலிக்கு எவ்வளவு அருள் புரிஞ்ச. அவனை அழிச்சுடல, அவனை பத்திரமா கீழே பாதாள லோகத்துக்கு அனுப்பினியே. உன்ன மாதிரி கருணையா இருக்கிற ஒரு சுவாமி எங்க இருப்பார், நீ அந்த மாதிரி இருக்கிற திருமாலினோட மருமகனே அப்படின்னு இந்த திருப்புகளையும். அதுல என்னென்னலாம் நம்ம இப்போ நான் ஒரு வைஷ்ணவனா இருந்தா எதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுப்பேன் பெருமைப்பட்டுப்பேன், அதே விஷயங்களை இவரு சொல்லி அவங்களையெல்லாம் அட்ரஸ் பண்ணி அப்பேற்பட்ட திருமால், அப்பேற்பட்ட பெருமாள், அப்பேற்பட்ட கண்ணன், அப்பேற்பட்ட ராமன், அவனுக்கு வாமனனா வந்தப்ப கூட விஷ்ணு அவ்வளோ கருணையோட அவனை வந்து அழிக்காம பூலோகத்துக்கு தான் பாதாள லோகத்துக்கு தான் அனுப்பி வச்சார். அந்த மாதிரி கிரேட் மென். அவரோட மருமகன் நீ, அதனால நீ ஆர் கிரேட், நீயும் அதனால தீரன் வீரன் அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்றாரு. ஸோ இந்த இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்ததுல இதுல வந்து ஹவு ஹி அட்ரஸஸ் வித் ரிலேஷன்ஷிப், எல்லாரையும் ஒரு ரிலேஷன்ஷிப்போட எப்படி அட்ரஸ் பண்றாரு திருப்புகழ் பூரா. சும்மா பண்றது இல்ல, அவங்களோட பெருமைகளை சொல்லிதான் பண்றாரு. இப்ப சிவன் எடுத்துட்டா கங்கையை வச்சிருப்பார், பிறை சூடியிருப்பார். சங்கரனார் அவர் வந்து திருப்புரம் தகனம் பண்ணவர், அது பண்ணார் இது பண்ணார். அதே அம்பாளா இருந்தா அவ பெரிய நாரணி, யோகி, சாம்பவி, சங்கரி அப்படிலாம் சொல்லி இருந்தாலும் அவளோட குழந்தை இல்லையா, உன்னை பாராட்டுறதுக்கும் பெருமையா பேசிக்கிறதுக்கும் தான் நீ எல்லா கோவில்லையும் போய் குடியிருக்க அப்படி சொல்லி அந்த மாதிரி பண்றது. தென் ஹி டாக்ஸ் ஃபுல் லென்த் அட் ராமாயண மகாபாரதத்தை ஒரு திருப்புகள்ல முழுசா சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய இடத்துல அதோட மேஜர் பார்ட் சொல்லியிருக்காரு. பாகவதத்தை 2-3 எபிசோடு சொன்னதை பார்த்தோம். நம்மளுக்கு டைம் இருந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம கிளாஸ் பண்ணோம்னா தசாவதாரத்தையும் இவரு எல்லா திருப்புகளையும் நிறைய திருப்புகள்ல தசாவதாரத்தையும் சொல்லியிருக்காரு. 10 அவதாரத்தையும் ஹி மென்ஷன்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த நிறைய திருப்புகள்ல.
ஒரு ரெண்டு ரெண்டு திருப்புகள்ல எப்படி அந்த 10 அவதாரத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிஞ்சா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், இல்லைன்னு வேற டாபிக் பார்க்கலாம். இந்த இவரை சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா இந்த அகலசேட்ட நாராட அந்த பாட்டுல கடைசி 8 லைன் தான் அவர் வந்து மகாபாரதத்தையும் வாமன அவதாரத்தையும் மென்ஷன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 8 லைன் வந்து அவரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கட்டத்துல பாடின ஒரு பாட்டு. திருவண்ணாமலையில பாடியிருக்காரு இந்த பாட்டை. இவர் திருவண்ணாமலையில இவர் இருந்த காலத்துல அந்த ராஜா பேரு பிரபுட தேவர். அந்த ராஜா திருவண்ணாமலை ஆண்டு வந்த ராஜாக்கு பேரு பிரபுட தேவர்னு பேரு. அப்போ சம்பந்தாண்டான்னு சொல்லி ஒரு சாக்தம் அம்பாளை ரொம்ப வழிபட்ட ஒரு ஒரு சமய பெரியவரும் இருந்திருக்காரு. கொஞ்சம் நம்மளுக்கு சுவாமி நம்ம நான் நினைச்சதெல்லாம் நடக்குது, சுவாமி என்கிட்ட கனவுல பேசுது, இல்ல யார பத்தியாவது நான் இப்ப நான் அணுவையே பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு எனக்கு சுவாமி சொல்லி கொடுத்ததை நான் சொல்லும் போது என்ன அது கொஞ்சம் கொஞ்சமா ஐ பில்ட் அப், எனக்கு ஒரு ஈகோ வர ஆரம்பிக்குது. ஐ ஆம் பெட்டர் தேன் தோ நோ, நான் ரொம்ப ரொம்ப பக்த, அதனாலதான் எனக்கு சுவாமி இதெல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு என்னோட ஈகோ ட்ரிகர் ஆகி எனக்கு பக்தியிலிருந்து மாறி பிறண்டு ஆணவம் மேல ஏற ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இந்த சம்பந்தாண்டான் வந்து அம்பாளோட உபாசகரா இருந்துட்டு ஒரு சமயத்துல ரொம்ப அவரு ஆக்சுவலா ட்ரூ பக்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நெறியான வாழ்க்கைய வாழாம போறாரு. இது யாருக்கும் ரொம்ப தெரியறது இல்ல. ஆனா இவனுக்கு வந்து அந்த சம்பந்தாண்டாருக்கு வந்து பிரபுத தேவ மகாராஜர் அருணகிரிநாதனை பிரைஸ் பண்றத பிடிக்கல. சோ ஒரு நாள் என்ன சொல்றாரு, இவன் சும்மா கதை விட்டுட்டு இருக்கான், நான் முருகனை பார்த்தேன் அப்படி இப்படிலாம், நான் வந்து நினைச்சேன்னா காளியை வரவழைப்பேன், இவனால முடிஞ்சா முருகனை வரவழைங்க பார்ப்போம், அப்ப யார் பெஸ்ட்னு நம்ம பார்க்கலாம், ஹூ இஸ் த பெஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்லித்தேன். அருணகிரிநாதருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல, அவர் பாவம் பேசாம தான் இருக்காரு. அப்போ பிரபுட தேவராஜர் வந்து அந்த மகாராஜா வந்து கூப்பிட்டு அருணகிரிட்ட சொல்றாரு, அருணகிரி சுவாமி இந்த மாதிரி சம்பந்தாண்டார் சொல்றாரு, சோ எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான், எங்களால நாங்க உங்க தயவுல நாங்க காளியையும் நேர்ல பார்க்க போறோம், முருகப்பெருமானையும் நேர்ல பார்க்க போறோம், இதை விட எங்களுக்கு என்ன என்ன வேண்டி இருக்கு, பாக்கியம் கிடைக்க போகுது, அதனால ப்ளீஸ் நீங்களும் இதுக்கு ஒத்துழைச்சு நீங்க முருகப்பெருமானை வரவழைங்கோ அப்படின்னு. சரின்னு பெரிய திருவண்ணாமலையில அந்த அந்த கோவில்ல தான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ முதல்ல வந்து சம்பந்தாண்டார் பாடுறாரு. பாடின உடனே காளி எழுந்து போறதுக்கு வர, அப்போ முருகப்பெருமானோட கருணை கட்டளை இதுவானா நான் பண்றேன்னு சொல்லி அருணகிரினார் ஒத்துண்டு வராரு. அப்ப மனசுல வேண்டிக்கிறாரு, நான் பெரிய ஆளு, நான் பாடினா நீ வந்துடுவ அப்படின்னு நானே கூட நினைக்கவே இல்லை முருகா, யார் இப்படி சொல்லி என் மூலமா உன்னை வரவழைச்சு எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும்னு நீ எப்ப மனசுல திட்டம் போட்டேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ராஜா இப்படி சொல்லியிருக்காரு, ராஜா யதா ராஜா ததா பிரஜா, நான் அவரு சொன்னதை வந்து நான் நான் ஃபாலோ பண்ணணும், அது என்னோட நேதி தானே, அது இல்லாம உன்னை கூப்பிட்டு காமின்னு சொல்றாரு, உனக்கு சக்தி இருக்கு, நீ வருவ, நீதான் இந்த கட்டளை போட்டிருக்க, நம்பி நான் வரேன், நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் வராரு. சோ இந்த விஷயம் முருகப்பெருமானுக்கு தெரிஞ்ச உடனே இவர் நேரா போய் அம்பாளோட மடியில உட்காந்துக்கிறாரு. சம்பந்தாண்டான் அந்த மந்திரத்தை சொல்லி ஜெபிச்ச உடனே காளி எழுந்துக்கிறான். எழுந்த உடனே முருகப்பெருமான் சொல்றாரு, அம்மா நீ போகாதீங்க. இல்லப்பா போகாம இருக்க முடியாது, அவன் அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டாக்கா நான் அவன் முன்னால I have to go and stand in front of him, that is the deal. அந்த மந்திரத்தோட சக்தி அது, நான் வந்து என் இஷ்டத்துக்கு போகாம இருக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப முருகப்பெருமான் மறுபடியும் வாதிடுறாரு அருணகிரிக்காக, அவன் நல்லவன் இல்லையே, உனக்கே தெரியும் தானே, he is not good anymore. அந்த மந்திர சக்திக்காக நீ போகணும்னு சொன்னா ஒண்ணு செய், அவன் தேவையில்லாம சேலஞ்சு பண்ணி எல்லார் முன்னாலையும் தப்பு பண்றான், மந்திர சக்திக்கு போகணும் அவ்வளவுதானே, நீ போ, அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு திரும்பி வந்துடும். தாயாரும் ஒத்துண்டு போறா, அவன் மந்திரம் சொல்றான், காளி போய் முன்னால நிக்கிறான், அதோ வந்துட்டான் மகாகாளி, ஓம் சக்தி ஹிரிம் காளி எல்லாம் சொல்றான், யார் கண்ணுக்கும் தெரியறது இல்ல. கூப்பிட்ட வந்தேன் முடிஞ்சு போச்சு, அம்பாள் வந்தா ஒரு செகண்ட் நின்னா அவனை பார்த்தா திரும்பி வந்துட்டா கைலாயத்துக்கு. எங்க நாங்க யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொன்னப்போ சம்பந்தாண்டானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு காளி வந்தா உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியல, முடிஞ்சா இவனை முருகப்பெருமான கூப்பிட சொல்லுங்க பாக்கலாம்னு சொல்லி இவர் மேல பழி போட்ட. அப்பா இவர் இந்த பாட்டு தான் பாடுறாரு, அத்தல சேட்ட நாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோட அன்று அதிரவீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகுபூத்த வேதாளம் அவையாட. யாரெல்லாம் ஆடுறாங்களாம் பாருங்க, அத்தல சேட்ட நாராட பூமிக்கு அடியில ஆதிசேஷன் முதல்ல ஆடுறாரு,
அதுக்கு மேல இருக்கிற பூமிக்கு மேல அகில மேரு மீதாட மேரு மலை ஆடுறது. அபின்ன காளி தானாட, சிவனுக்கும் தனக்கும் பின்னம், வேற வேற இல்ல. சிவாவும் காளியும் ஒன்னேதான், உமையொரு பாகம் தானே அவன். சோ அபின்ன காளி தானாட அவளோட அன்று அவங்க எல்லாம் ஆடுறாங்க. அன்று அதிர வீசி வாதாட, எப்படி ஆடுறாராம் சுவாமி. அந்த விடையில் ஏறுவார் வந்து தலையில இருக்கிற அந்த முடியெல்லாம் அப்படியே காத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த நடராஜ பெருமானை பாக்குற மாதிரி அதிர அப்படியே விசிறி விசிறி ஆடுறாராம். அதிர வீசி ஆதாடு விடையிலேறுவார் ஆட. அவர் எப்படி விடையிலேறுவார் வந்து அதிர வீசி ஆடுறாரு. அருகு பூத வேதாளம் அவையாட, பூதகணங்கள் வேதாளங்கள் அவருக்கு உண்டான அந்த அந்த கணங்கள் எல்லாம் ஆடுறான். அப்ப கூடவே யார் ஆடுறா, மதுர வாணி தான் ஆட, சரஸ்வதி ஆடுறான். அவளோட மலரில் வேதனார் ஆட பிரம்மா ஆடுறாரு. மருவு வானுலோர் ஆட மதி ஆட, உள்ள வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லாரும் ஆடுகிறார்கள். மதி ஆட சந்திரனும் ஆடுது. வனசமாமி ஆறாட, நெடிய மாமனார் ஆட, திருமாலும் லக்ஷ்மி தேவியும் ஆடுறாங்க. அப்படி எல்லாரும் ஆடும்போது ஆடின்னு இருக்காங்க. அப்படி ஆடி மயிலுமாடி நீ ஆடி வர வேண்டும். சும்மா வரக்கூடாது, இத்தனை பேர் அந்த மாதிரி ஆடி மயில் மேல நீ உட்காந்து அந்த மயில் நடனமாடி இப்ப நீ இங்க வரணும்டா. அப்படி பாடுறாரு இந்த பாட்டை. இந்த பாட்டை பாடின உடனே மயில் வந்து ஆட ஆரம்பிக்கிறது. சுவாமி முருகப்பெருமான் முன்னால அந்த மயிலோட ஆட்டத்தை பார்த்த உடனே அம்பாளும் ஒரு செகண்ட் மயங்கி போயிடுறா. டக்குன்னு முருகப்பெருமான் அம்பாள் மடியில இருந்து எழுந்து மயில் மேல ஏறி அப்படியே நேரா வந்து அந்த திருவண்ணாமலையில நீங்க போனீங்கன்னா ஒரு ஒரு இடம் இருக்கு. முருகப்பெருமானுக்கு ஒரு சந்நிதி இருக்கு. அந்த சந்நிதியில இருக்கிற ஒரு தூண்ல அந்த மயில்ல அப்படி காலை போட்டு உக்காந்து இருக்க மாதிரி அந்த தூணே வெடிச்சு சுவாமி அங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துருக்கு. இப்ப போனீங்கனாலும் அந்த தூண்ல அந்த அந்த தூண் பாதியா அப்படி இருக்கும். நடுவுல முருகப்பெருமானோட அந்த மயில் மேல உட்கார்ந்து இருக்க அந்த கோலம் ரொம்ப அழகா இருக்கும். சின்னதா அந்த தூண்ல அவ்வளவு அழகா இருக்கும். அதை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுறது. முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதர் பாடின இந்த பாட்டுக்கு தான் அவர் வந்து அங்க வந்து பிரபுட்ட தேவ மகாராஜா அந்த மகாராஜாவும் மற்ற உள்ள ஜனங்கள் எல்லாம் பாக்குறதுக்காக நேரா வந்து மயில் மேல ஆடிண்டு வந்தாராம் சுவாமி. அந்த மாதிரி வந்த சுவாமிக்கு அதனால இந்த பாட்டுல அவரு கடைசியில அந்த லைன் அதனாலதான் போடுறாரு. அன்றளர்ந்த உதயதாம மார்பான பிரபுட்ட தேவ மகாராஜா உழவும் ஆட வாழ்தேவர் பெருமானே. என்னை இந்த திருவண்ணாமலை ஆண்டு இருக்கிற பிரபுட்ட தேவ மகாராஜாவோட மனசு மகிழறதுக்கோசரம் நீ வந்தல, எனக்கு ரொம்ப நன்றி முருகா. அப்படியெல்லாம் வர நீ தேவர்கள் இதயத்தில் வாழும் பெருமாளே உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறது. சோ எவ்வளவுதான் பக்தி நம்மளுக்கு வந்து இல்ல நம்மளுக்கு பூர்வ ஜென்ம பலனால நம்ம வந்து ஒரு பக்தியில ஜாஸ்தியாவோ ஒரு மெடிடேஷன்ல ஜாஸ்தியாவோ நம்மளுக்கு ஃபோர்த் டெல்லிங்கோ எந்த ஒரு நிஷ்டை கை கூடினா கூட அந்த ஈகோ வரும்போது எல்லாம் மறுபடியும் பேக் டு ஸ்கொயர்னு ஜீரோ ஆயிடுது. அது இந்த சம்பந்தாண்டான விஷயத்துல நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பாட்டு பாடும்போது நம்ம கண்ணை மூடி நினைச்சு பாருங்க, குட்டியா பிள்ளையாரு அந்த குண்டு தொந்தியோட அப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது, சிவா ஆடுறது, காளி ஆடுறது, அந்த பூதகணங்கள் எல்லாம் ஆடுது. அதே சமயத்துல சின்ன முருகா மயில் மேல உட்காந்து டான்ஸ் ஆடிட்டே அப்படியே வருது. திருவண்ணாமலைக்கு போனி அங்க உட்கார்ந்தோம்னா இந்த காட்சி நம்ம மனசுல அப்படியே இந்த பாட்டை பாடி கொண்டு வந்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இது திருவண்ணாமலையில அந்த முருகப்பெருமான் வந்து இவங்களுக்காக காட்சி கொடுத்ததற்காக பாடிய பாடல் இது. ஸோ இந்த பாட்டு அந்த விஷயத்துல கொஞ்சம் கிரேட். இந்த பாட்டு பாடலும் சீக்வன்ஸும் அதோட சினாரியோ புரிஞ்சுட்டு பாடும் பொழுது வி கேன் நம்ம இமேஜினேஷன்ல எல்லாரும் சிரிச்சுட்டு அப்படி ஆடுற மாதிரி ஒரு கற்பனை நம்ம வளர்க்கும் போது வி ஃபீல் வெரி ஹாப்பி. நம்ம கனவுலையும் இல்லை நனவுலையோ இல்லை ஒரு கோவில்லையோ ஒரு சன்னிதானத்துல நம்மளுக்கும் முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு. முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்காட்டியும் மயிலானா வந்து காட்சி கொடுத்தாவே முருகப்பெருமான் வந்ததா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ லெட் அஸ் ப்ரே அட்லீஸ்ட் ஒரு மயிலானா நம்ம முன்னால வந்து அழகா ஆடி நடனம் பண்ணி அருணகிரிநாதரோட கருணையை நம்மளுக்கு கொடுக்கணும்னு. ஸோ அடுத்த கிளாஸ்ல முடிஞ்சா அவர் வந்து என்னெல்லாம் இப்போ சத் சங்கத்வே நிசங்கத்துவம்னு சொல்லி நம்ம அந்த அந்த லைன் பண்ணியிருக்கோம் 4-5 லைன், அது மாதிரி நிறைய பாடல் பாடியிருக்காரு, ஒரு 8 லைன். அதுல ஒரு 2 பாட்டும் தசாவதாரத்தையும் மென்ஷன் பண்ணின பாடல்களையும் பார்க்கலாம். இந்தந்த பாட்டுல ஸ்டார்டிங் வித் மத்ஸ்ய அவதாரத்துல இருந்து கடைசி கல்கி வரைக்கும் பாடியிருக்காரு. ரொம்ப அழகா பாடியிருக்காரு.
இத எனக்கு இந்த நிறைய இப்ப பார்க்கதான் தெரிஞ்சது. அம்பாள நம்ம 1008 பேர் சொல்றோமே, அதை விட ஜாஸ்தியா அவரு அந்த திருப்புகழ் பூரா சொல்லியிருக்காரு. பயங்கரி, மாகாளி, நீலி, மோடி, வாராகி அப்படின்னு அந்த பேரெல்லாம் எனக்கு கேட்ட மாதிரி. காபாலி, அப்புறம் என்ன, ஏகாம்பரி, ஏகாம்பரேஸ்வரன் தான் நான் இது வரைக்கும் சுவாமியை வந்து போயிருக்கேன் அந்த கோவில்னு நினைச்சா. அம்பாளை சொன்னா உடனே காமாட்சின்னு தான் மனசுக்கு வரும். ஆனா இன்னைக்கு நான் பார்த்த திருப்பூர்ல ஏகாம்பரின்னு கூப்பிட்டுருக்காரு சுவாமி அம்பாளை. சோ அது அது ரொம்ப விசேஷமா இருந்தது. ஏன் இவர் வந்து அடிக்கடி விஷ்ணுவை வந்து தனக்கு முருகப்பெருமானுக்கு மாமன்னு சொல்றாருன்னா, நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல கூட ஒரு லைன் இருக்கும் பாருங்க, பத்மநாப சகோதரி. அம்பாள் வந்து பத்மநாபனோட தங்க சகோதரி, அங்க அக்கா, அக்கா வராது, தங்க தான். அதனாலதானே அந்த கள்ளழகர் கோவில்ல அவர் வந்து சுவாமிக்கு மதுரையில கல்யாணம் பண்ணி தரதா ஒரு ஐதீகம் அவங்க வருஷம் வருஷம் பண்றாங்க. ஸோ பத்மநாபனுடைய சகோதரி அம்பாள், அப்ப முருகனுக்கு மாமன் முறையாருது. அப்படி அந்த ஆங்கிள்லயும் பார்த்தா திஸ் ஹோல்ஸ் குட். அண்ட் ஹி மென்ஷன்ஸ் இட் இன் 1000th டைம். எவ்வளோ இடத்துல சொல்ல முடியுமோ அவ்வளோ இடத்துல அழகழகா சொல்றாரு. பார்த்தா நம்ம சிரிச்சுக்கலாம். எனக்கு எல்லாத்த விட இந்த எந்தை வருக ரகுராம வருக அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிள்ளைத்தமிழ் பாடணும்னு மனசுல நினைச்சாரோ நம்ம அழகா அந்த திருப்புகள்லயே 10 வாட்டி வருக வருக சொல்லி ராமரை பாடிட்டார். நம்ம எல்லாம் வில் எடுத்த ராமரை தான் மனசுல வச்சுப்போம். அவர் குழந்தை ராமரை நினைச்சிருக்காரு பாருங்க, பெரியாழ்வார் மாதிரி. அதுவே பெரிய கிரேட் எனக்கு. கிருஷ்ணரை தான் நம்ம அப்படி வச்சுப்போம், குழந்தை தவழ்ந்து வந்தான், அத்தை பண்ணா இத்த பண்ணான்னு. ஆனா ராமர்னு உடனே வில் எடுத்தா சீதைய இது பண்ணா, ராவணேஸ்வரனை பண்ணா, வேள்வி காத்தா, இதுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த குழந்தை ராமனை நம்ம நம்ம கற்பனையில கொண்டு வந்திருக்கவே மாட்டோம். ஆனா அருணகிரி அழகா அதை கொண்டு வந்து கோசலை எப்படியெல்லாம் அவனை கொஞ்சிருப்பான்னு அந்த 10 வருகை போட்டு கொடுத்தது வந்து பியூட்டிஃபுல். ஸோ தெர் ஆர் சோ மெனி அனெக்டோட்ஸ் அண்ட் திருப்புகள் இன் விச் அவர் வந்து சொல்லியிருக்காரு. முடிஞ்சா அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம அந்த 10 அவதாரங்களையும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். அதுல அவரு இந்த நரசிங்க அவதாரத்தை நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, சிரேஷ்டமா சொல்லியிருக்காரு. அப்படி அப்படி சொன்னான், எப்படி சொன்னான், அப்படி பண்ணான், அப்படி பண்ணான். அதுல ஒரு 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 இதுல நான் படிச்ச திருப்புகள்ல எந்த இடத்துலயும் கம்பராமாயணத்துல கூட கம்பர் வந்து அந்த சிவதனுஷ ராமர் எடுத்து வளைக்கும் போது சத்தம் என்ன மாதிரி சத்தம் வந்ததுன்னு சொல்லலையா. ஆனா திருப்புகள்ல ஒரு ஒரு திருப்புகள்ல மொழுக்குன்னு சத்தம் வந்ததுன்னு சொல்லி இவர் போட்டிருக்காரு. சோ கிரேட். நான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவங்க எல்லாம் என்ன பேனா பென்சில் உட்கார்ந்தா எழுதி பாட ஆரம்பிச்சிருப்பாங்க, மனசுல வந்தது அப்படியே வார்த்தையா பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்ன மாதிரி ஒரு கற்பனையில எப்படி எல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கும்னு நினைச்சாவே பிரமிப்பா இருக்கு. ஸோ கிரேட். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன நான் இப்படி இதெல்லாம் எடுத்து இவ்வளவு நேரம் பேசுவேன்னு கூட நான் நினைச்சிருக்க மாட்டேன். நான் ஒரு ஒரு பாட்டை பார்க்கும்போது நினைச்சுப்பேன், பாரு இதுல அத்வைத்தம் வருது, இதுல துவைத்தம் வருது, இதுல இது வருது, அதுல வருது, அதோட சரி. பட் உள்ள போய் பார்க்க 160 பாட்டுல வெறும் ராமாயணத்தை பற்றி மட்டுமே சொல்றாருன்னா, அது கூட நம்மளுக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற அந்த 340 பாட்டு தான் இருக்கு என்னோட புக்லயே. 1600 பாட்டு நம்மளுக்கிட்ட கிடைச்சிருக்கு. அந்த பெரிய புக்கு கூட ஐ எம் நாட் ஹோல்டிங் வித் மீ, ஐ டோன்ட் ஹேவ் இட். இதுலயே அவரு இத்தனை பாட்டுல சொல்றாருன்னா அப்ப நினைச்சு பாருங்க, அந்த 1600 பாட்டையும் நம்மளுக்கு பொறுமை இருந்து படிச்சு பண்ணா எப்படி இருக்கும். ஆனா உங்க எல்லாருக்கும் பெரிய விஷயம் என்னன்னா, கௌமாரம்.com, KAUMERM, அதுல வந்து அத்தனை திருப்புகளையும் வரிசைப்படுத்தி கௌமாரம்.com முருகப்பெருமானுக்கு உண்டான தமிழ் நூல்கள் அத்தனையும் அதுல போட்டிருக்காங்க. வித் ஆடியோ, வித் வேர்ட்ஸ், வித் மீனிங், இங்கிலீஷ். நீங்க எதுல வேணா கேட்கலாம், பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. ப்ளீஸ் அதை போய் உள்ள பாருங்க. அதுல பார்த்துதான் நான் இப்போ வந்து புதுசா அந்த பாம்பன் சுவாமிகளோடது நம்ம சாதாரணமா இதான் பார்த்துட்டு இருப்போம். ஒரு பஞ்சாமிரதம்னு ஒண்ணு பாடியிருக்காரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. அந்த நம்ம பஞ்சாமிரதத்துக்கு என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த அஞ்சையும் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது தேன் மாதிரி, நெய் மாதிரி, பால் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு இது. அது ஒரு ஓதுவாரை அழகா பாடியிருக்காரு கூட. யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் கௌமாரம்.comல போய் அதை கேட்டு பாருங்க. யூடியூப்லயும் வருது அந்த அந்த பஞ்சாமிரதம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஒரு ஒரு ராகத்தை மாத்தி மாத்தி பாடுறாரு. தேனுக்கு ஒரு ராகம், பாலுக்கு ஒரு ராகம். அது ரொம்ப அழகா இருக்கு. அது கேளுங்க ப்ளீஸ். அது சும்மா கேட்டாவே அது பஞ்சாமிரதமா இருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, பாம்பன் சுவாமிகள் பஞ்சாமிரதம்னு ஒண்ணு பாடியிருக்காரு. உங்க கருணையில கௌமாரம்குள்ள போனப்ப ஐ குட் ஏபிள் டு see
ஓ இத்தனை ஆமா. பாடியிருக்காரு ஆமா, பாம்பன் ஆமா. சுவாமிகள் அப்படின்னு. அதுல அந்த பஞ்சாமிர்தம்னு ஒரு டைட்டிலே டிஃப்ரெண்டா இருக்கேன்னு ஐ வெண்ட் அண்ட் லிசன் டு இட். இட் வாஸ் ரியலி சச் அ கிரேட். அந்த அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளவு நளினமா, இவரு எல்லாம் கசட தவிர இவரு இதுல பூரா வல்லினம் ஜாஸ்தி இருக்கும். அந்த பஞ்சாமிரத்துல மெல்லினத்தோட அழகான வார்த்தைகளா போட்டு அழகா அப்படிங்க கேட்டு பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எப்படியும் நானும் விடாம 1 மணி நேரம் நான் ஸ்டாப்பா பேசிட்டேன். மனசுக்குள்ள உள்வாங்க முடியுதுன்ற நினைப்பு கூட எனக்கு இல்ல. நான் பாட்டுக்கு பேசுறேன். தேங்க்யூ. No, that is fantastic. It's amazing, actually.